சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம விஜயா இருந்துட்டு மனோஜ் கிட்ட போயிட்டு, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் உனக்கு நான் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு செட் ஆகிடும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு, ஓ அப்படியாம்மா, அப்படின்னா பொண்ணோட ஃபோட்டோவை கொஞ்சம் காட்டுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பொண்ணையே இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், உனக்கு அதுக்குள்ளே பொண்ணோட ஃபோட்டோ வேறு வேணுமா? கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இரு, இந்த ரோகிணியோட விஷயத்துலலாம் எதுலேயும் தலையிட்டுக்காது, ஏன்னா டிவோர்ஸில் கூட ஏதாவது அவள் பிரச்சனை பண்ணலாம்ல, அதனால தான் சொல்ல வரேன், கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, நானும் அமைதியாக இருக்கணும்னு தான் பார்க்குறேன், ஆனால் எங்கே அவள் ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் ஃப்ராடு தானே, எவ்வளோ ஃப்ராடு பண்ணி அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தா, ஆனால் இன்னுமே அவளை பற்றி எல்லாமே தெரிஞ்சவங்க கூட அவள் இன்னும் இந்த வீட்டை விட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணி அவளை நிரந்தரமாக எங்கிட்டேருந்து பிரிச்சிருங்கம்மா, அவள் டார்ச்சரை என்னால் தாங்கிக்கவே முடியல, பாவமாக என்னால் சந்தோஷம் அடி வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கு. இனிமேல் சந்தோஷ் ஐடியா கொடுக்குறாங்க, அவங்க ஐடியா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு முட்டாளத்தனமாக எதையும் பண்ணி வைக்காத, நீ நான் படித்து ரொம்ப அறிவாளின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கோவப்படுத்துது, எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதோட இன்றைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.